என்னையா? விஐபி உள்ள இருக்காருல்ல, அவர் படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க படிக்கணும். ஆமா ஆமா. தலைவா, பேப்பர் கொண்டாந்துருக்கேன். ஏண்டா நான் லேட்டு? ஜெயிலர் படிச்சானா? புடுவனா புடுங்கிட்டேல்ல. அதனாலதான் நீ உள்ள கஞ்சா வித்தாலும் சரி கலக்கல் வித்தாலும் சரி சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லி உன்னை இங்கேயே வச்சிட்டு இருக்கிறேன். ஒரு புரட்டிட்டு கொடுத்துட்டீங்கன்னா இதை கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஏன் என்ன அவசரம்? அவரு புரட்டணுமா? நாங்க உள்ள இருக்கிறத விட நீங்க தான் அதிகமா உள்ள கிடக்குறீங்க. ரெட்ட ஆயுள் தண்டனை. நாட்டு நடப்பு தெரிஞ்சு இப்ப என்னத்த புரட்ட போறீங்க? விழா வாரியா படிச்சுட்டு தாரேன். நல்லா 4 ஆபாயில் போட்டு எடுத்துட்டு வா. ஆட்சி கலைப்புத்துறை அமைச்சர் என்ன நாய் பேசுறது? தலைவா, நான் தான் ஜான் பேசுறேன். நாய் நம்பர் 1. உனக்கு சொன்னா புரியாது. நாய் நம்பர் 7 கூட. அண்ணே, நான் தான் 7 நம்பர் பேசுறேண்ணே. நாயே ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. பேப்பரை கவிட்டு என்ன பார்க்க ஓடி வந்திருக்க வேணாமா? கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்துக்கு ஒரு ரூட்டு கிடைச்சிருக்கு. நம்ம பசங்கள்ல ஒரு 6-7 பேரையும் பாப்பாக்கள்ல ஒரு 3-4 பேரையும் ரெடி பண்ணிக்க. இன்னைக்கு பேப்பர்ல முதல் பக்கத்துல வந்த விளம்பரத்தை பாரு. நேரா அந்த அட்ரஸ்க்கு வந்து சேரு. அண்ணா நீங்க இன்டர்வியூ நேரத்தில் நாங்க இருப்பேன்டா. நாயே போனவாய். ஈஸ்வரிக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். உமா கலருக்கு இது ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். சரி. ஹேமாவுக்கு பச்சைன்னா உயிர், அது அவளுக்கே கொடுத்துரும். ஐஸ்வர்யாவுக்கு இந்த பெரிய பாட்டம் தான் ரொம்ப இஷ்டம், அது அவளுக்கு செலக்ட் பண்ணிடலாம். இத அப்ப எழிலரசிக்கும் ஊர்வசிக்கும் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டா பில்ல செட்டில் பண்ணிடலாம்ல? இல்ல கிருஷ்ணா, எழிலரசி எப்பவுமே ரொம்ப சிம்பிளா நீட்டா செலக்ட் பண்ணுவா. அவ ரொம்ப படிச்சவளாச்சே. அப்ப இது வேண்டாமா? இத கொடுத்துருவோம். இதுக்கு மேட்சிங்கா அந்த நகை செட் எடுங்க, அந்த வளையலோட. இது நல்லா இல்ல? இத செலக்ட் பண்ணிடுவோமா? இத பேக் பண்ணிடுங்க. அப்புறம் கிருஷ்ணா, 5 பொண்ணுங்களுக்கு எடுத்தாச்சு. இன்னும் அந்த ஊர்வசி மட்டும் தான். அவளே கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்றது பெட்டர். ஏன்னா பில்லு போட்டதுக்கு அப்புறம் உங்க செலக்ஷனே சரியில்லை மம்மின்னு சொல்லிடுவா. அவளே கூப்பிட்டுருவோமா? ஊர்வசி, அங்க என்ன பண்ற? வா. இது என்ன புதுசா கேள்வி? வழக்கம் போல குளிச்சிட்டு தான் இருப்பா. ஊர்வசி, நான் குளிச்சிட்டு இருக்கேன். வந்து உனக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணிக்கோ. மத்தவங்களுக்கு செலக்ட் பண்ணது போக மீதியை வச்சிட்டு போ சொல்லு. எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். அவளுக்கு புது புடவே வேண்டாம், பழச கட்டிட்டு தலை கட்டிட்டோம். ஐயோ மா, நீ ஒண்ணும் வர வேண்டாம், நீ குளிச்சுக்கிட்டே இரு. இதோ வந்துட்டேம்மா. வெயிட் வெயிட். இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, உள்ள போடி. பாவம் பாப்பாவை திட்டாதீங்க. பாப்பாவே செலக்ஷன் பண்ணிக்கிட்டோம். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாப்பாவுக்கு ஷோகேஸ் பொம்மைக்கு போடுற கார்மெண்ட்ஸ் எடுத்து காட்டிடுவோம். வாயை மூடுங்க, வெளியில போங்கய்யா. ஏய், உள்ள போடி. என்னம்மா நீங்க உள்ள போனா வெளியே வாடின்றீங்க, வெளியே வந்தா உள்ள போடின்றீங்க. உங்க தொல்லை தாங்க முடியல. நான் மறுபடியும் போய் குளிக்கிறேன். கன்றாவி. அடியே, கல்யாணம் அன்னைக்காவது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடி. பாப்போம். போங்கய்யா நீங்க எல்லாம் வெளியில. சாவித்ரி, உன் தொழில கூட நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனா அந்த கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் என்ன காக்க வைக்கிற பார், அததான் நான் வெறுக்கிறேன். சாரி பாவா. சாரி இல்ல, சாரி. என்ன பாவா, என்கிட்ட சொல்லாம நீ திடீர்னு வச்சே சாவு. நீ கெட்ட கேட்டுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வர வாங்கிட்டு வரணுமா? பாவா, என்ன கெட்டப்லோ உன்னை பார்த்தா பிரேம் நகர் நாகேஸ்வர் ராவ் லாக உன்னாவ். ஏமா வசந்த மாளிகை சிவாஜி சார் மாதிரி இருக்கேன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்கும் உங்க ஊருக்கு போகணுமா? அவர் மாதிரி இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. நீயும் எங்க வீட்டுக்காரங்களுக்கு பாசமலர் சாவித்ரி மாதிரி தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். బావా అది సిస్టరు నేను లవరు. நான் ஒன்னும் கேரக்டர் சொல்ல, గెటప్ சொல்றேன். గెటప్ బావా, నాకు సావిత్రి అని పేరు పెట్టింది ఎవరు தெரியுமா? జెమిని మామా కాదు, ఏం గురుగారు. உன் குருகார் யாரு? ఎన్టీఆర్ గారు, మా దేవుడు. பேர் வச்சா மட்டும் போதாதுமா, பாஷை தெரியாம பரீட்சையில மோசம் போயிடுவியோன்னு பயமா இருக்கு. ఏం బావా, నేను ఇంటర్వ్యూలో తోతుపోతే? நான் செத்து போத்தே. చావా మీకా? ஸ்ட்ரைட்டா யமன் தான்.
సత్యవాన్ సావిత్రి కథ నీకు తెలుసా బావా? అలాగే ఆ యమన్ పక్కన ఊయడక వస్తే ఆ యమడు కాల్ని వచ్చిపోతాను. సావి బావా పావి అయ్యయ్యో. సారీ సావిత్రి డార్లింగ్. బావా మన కళ్యాణத்துக்கு அப்புறம் నీ పేరు నీ సత్యవాన్గా మార్చి పెట్టుకో. ஏன் அப்ப பெட்டுக்க இப்பவே பெட்டுக்கலாம். నిజంగా సత్యవాన్ గారు సావిత్రి గారి అయ్యయ్యో